வீட்ல படிக்க வழி இல்லைன்னு ஹாஸ்டலுக்கு வந்தா எல்லா ஹாஸ்டலையும் இந்த திமுக அரசு மூடிக்கிட்டே வருது. படிக்கணும்னா அரசாங்கத்துக்கிட்ட வராதீங்க, தனியார் கிட்ட போன்னு நிர்பந்திக்குது திமுக அரசு. இது சம்பந்தமா அதிர்ச்சி புள்ளி விவரம் ஒண்ணு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அது என்னன்னா, 100க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட நலத்துறை விடுதிகளை மூடி இருக்கு இந்த சனாதன திமுக அரசு. அந்த விடுதிகள்ல மாணவர் சேர்க்கை குறைவா இருக்கிறது தான் இதுக்கு காரணம்னு சப்பை கட்டுது ஆளும் திமுக அரசு. தமிழ்நாடு ஆதி திராவிட நலத்துறையில பள்ளி, கல்லூரி, ITI, பாலிடெக்னிக் மற்றும் முதுகலை பட்டதாரி விடுதிகள்னு 1331 மாணவர் விடுதிகள் செயல்பட்டு வருது. இதனால சுமார் 98,000 மாணவ மாணவிகள் பயனடையலாம். ஆனா இப்ப 65,000 மாணவ மாணவியரே இந்த விடுதிகள்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிப்படை வசதிகள் ஒழுங்கா இல்லாதது, மோசமான உணவுன்னு இந்த விடுதிகள்ல மாணவர் சேர்க்கை குறைஞ்சதுக்கு காரணங்களா சொல்லப்பட்டாலும் உண்மையில திமுக அரசோட ஊழலும் அலட்சியமும் தான் இந்த நிலைமைக்கு உண்மையான காரணம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற 56 விடுதிகள்ல 48 விடுதிகள்ல மாணவர்களே இல்ல. அதனால அதெல்லாம் மூடணும்னு மாவட்ட ஆட்சியரும் ஆதி திராவிடர் மாவட்ட நலத்துறை அலுவலரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த 48 விடுதிகள்லயும் மாணவர்கள் தங்கி படிக்கிறாங்கன்றதுக்கு பயோமெட்ரிக் ஆதாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது மாணவர்கள் யாரும் இல்லன்னு எப்படி மூட சொல்ல முடியும்? ஊழல் திமுக அரசும் இதை விசாரிக்காம ஜூன் மாசம் இந்த விடுதிகளுக்கு விண்ணப்பிக்கிற நல்லோசை வெப்சைட்ல இருந்து இந்த 48 விடுதிகளோட விவரத்தையும் முழுமையா தூக்கியிருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க மாணவர்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கு திருட்டு திமுக அரசு. பட்டியல் பிரிவை சேர்ந்த மாணவர்கள் பலரும் கிராமங்கள்ல இருந்து இந்த விடுதிகள்ல நம்பிதான் படிக்கிறதுக்கு வராங்க. அப்படியான மாணவ மாணவியரோட நிலைமைய கொஞ்சமும் யோசிக்காம ஊழல் மட்டும்தான் உயிர் மூச்சா வச்சிருக்கு சனாதன நீதி திமுக அரசு. ஏற்கனவே தமிழ்நாடு ஆதி திராவிட நல பள்ளிகள்ல 2000க்கும் மேல காலி பணியிடம் நிரப்பாம இருக்கு. கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு விழாவெல்லாம் எடுத்தீங்களே முதல்வர் அவர்களே, இதுதான் அந்த சிறந்த தமிழ்நாடா? ஆதி திராவிட நலத்துறைக்கு வழங்கப்படும் நிதியை முறையா முழுமையா பயன்படுத்தாதது மட்டுமில்ல, மத்திய அரசிடம் வாங்கின பட்டியல் பழங்குடியின நிதியை கூட சுயலாபத்துக்காக மகளிர் உரிமை தொகைக்கு திருப்பி விட்டதுதானே உங்க சமூக நீதி முதல்வரே. இன்னும் ஊழலையும் சுயலாபத்தையும் மட்டுமே குறிக்கோளா வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வர உங்களுக்கான தீர்ப்பு 2026ல எழுதப்படும்.